அன்பு உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு சின்ன மெசேஜ் தான். நாம அன்றாடம் செல்போன் இல்லாம இருக்கிறது இல்ல. ஒரு மனிதன் சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவான். ஆனா, செல்லு இல்லாம யாரும் இருக்கிறது இல்ல. கொஞ்ச நேரமாவது அந்த செல்ல நம்ம புரட்டி பார்த்தாதான் நிம்மதியா இருக்கு. இது மனிதனோட கண்களுக்கு ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்ல, மனிதனோட நிறைய வேலைகள இது இடையூறு பண்றது மாரி இருக்கு. ஏன்னு சொன்னோம்னா, நம்ம எவ்வளவு வேலை இருந்தாலும், அந்த கொஞ்ச நேரம் அந்த செல்போன நம்ம தள்ள மறக்கறதில்ல. அதே மாரி இரவு நேரங்கள்ல நாம படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் வரைக்கும் ஒவ்வொருத்தவங்க செல்ல அந்த உள்ள போய் அலசி ஆராய்ஞ்சுட்டு தான் வர்றாங்க வெளியில. இது கண்கள ரொம்ப பாதிக்கும். அதே மாரி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, இந்த செல்லு இருந்துச்சுன்னா தான் சாப்பிடுது குழந்தை. இதுவும் ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். நீங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேரு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு 50 பேராவது கண்ணாடி போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, இந்த கண் பார்வை குறையிறதுனால. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த கண் பார்வை பாதிக்கிறதுக்கு காரணமே இந்த செல்போன் தான். செல்போன் அளவு கொஞ்சம் குறைச்சு பயன்படுத்தினா நல்லா இருக்கும். செல்போன் மனிதனுக்கு தேவைதான். அது ஏகப்பட்ட ஒரு கருவிகள உள்ளடக்கிய ஒரு கருவி. அது பயன்பாட்ட நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணிக்கணும். அதிகமா நம்ம அந்த செல்லுலயே மூழ்கி இருக்கிறதுனால தான் கண் பார்வை பாதிக்கும். இத எல்லாரும் கடைபிடிக்கணும். குழந்தைங்கள்ட்ட செல்ல குடுக்காதீங்க.